வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, கணேசன் தம்பிக்கு அரோஹரா. முருகா. ஹலோ, இங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. ஓ சரி, நான் இப்ப வந்துடுறேன். தம்பி அப்பா வரணும். சரி சரி, அப்பா வந்துருவாரு. வணக்கம். வணக்கண்ணா. தம்பி அப்படியே அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. நன்றிண்ணா. யாரோ அதிகாரிங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, எங்க உட்காந்துருக்காங்க? அப்பா வந்துட்டுமே. நான் பாத்துக்கிறேன். பனானா லீஃப் இதுல சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல நிறைய குளோரோஃபில் இருக்கனால நம்ம மூளைக்கு ரொம்ப நல்லது. சலாம் சேத்ர சார், இவங்க நம்ம கஸ்டமர்ஸ். இவன்ட்டையும் கொஞ்சம் கேட்டு பாருங்க, ஏதாவது குறை இருந்தா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. மசாலா ரெஸ்டாரண்ட் மசாலா தான் தட மசாலா பிலே அப்பனே. ஓ இதுவா? இதாங்க தாய்ப்பால் கொடுக்குற இடம். தமிழ்ல மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு, ஒரு குழந்தையோட வீரம் அது குடிக்கிற தாய்ப்பால தான் இருக்குன்னு. அந்த தாய்ப்பால் கொடுக்கறதே பயந்து பயந்து யாராவது பாத்துருவாங்களோன்னு கொடுத்தா அந்த குழந்தை எப்படிங்க வீரமா வளரும்? அதுக்கு தாங்க தனியா ரூம் கட்டியிருக்கோம். ஹலோ சிஸ்டர். வணக்கம் தம்பி. வணக்கங்க. ஹை சின்ன மச்சான், அதிசயமா இருக்க. பெரிய மச்சான் வச்சு கட்டு வந்திருக்க. போய் வேலையை பாரு. தம்பி செக்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போடணும். கொடுங்க, போட்டுடலாமே. இல்லைங்க தம்பி, அப்பா தான் போட முடியும். ஓ சரி, நான் கூப்பிடுறேன். சரிங்க தம்பி. அப்பா தம்பி, 20 வருஷமா நான் கட்டி காப்பாத்துறேன். நானும் கட்டி பார்த்துட்டேன். அவுந்து வந்துருச்சே. எதை சொல்ற நீ? பேட்டி தான். ஐயோ, நான் என் மானத்தை சொன்னப்பா. சரி சரி, எல்லாரும் பாக்குறாங்க, அப்படியே சமாளிச்சிடு. அப்பா, நான் சொன்ன மாதிரியே மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன உனக்காக தான் மகனே. சரி, இங்க இருக்கிற எல்லாரும் பேரையும் நான் சொல்றேன். நான் கரெக்டா சொல்றேனா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஓகே, ஷூர் ஷூர். இது நம்ம குக்கண்ண தம்பி. எல்லாம் தம்பிக்காக ட்ரெஸ் பண்ணிருக்கேன். இது அமீர் பாய். கரெக்ட். இது நம்ம அக்கவுண்டன்ட். கரெக்ட். இது முருசாமி அண்ணன். எஸ் கரெக்ட். அது குமார் அண்ணன். இது நம்ம பெருச்சாய் மச்சான். சரிப்பா, வாங்க, நிறைய வேலை இருக்கு. ஓகே, குழப்பமா இருக்கு. சரி தம்பி, நீ ஏதோ செக் புக்ல எல்லாம் கையெழுத்து போடணுமா? நான் எப்படி போட முடியும்? நீங்க தான் போடணும். நான்ப்பா உன்னை முன்னாடி வச்சு தானே நான் கையெழுத்து போட முடியும். அக்கவுண்டன்ட், இந்தாங்க தம்பி. நீங்க டீ குடிச்சு வாங்க, அவர் போட்டு வைப்பாரு. சரிங்க தம்பி. சரிப்பா, எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டியா? எதுக்கு? இனிமே அடிக்கடி வரணும்ல. நான் ஏன் வரணும்? என்னப்பா, ஏதோ கடவுள் புண்ணியத்துல இது வரைக்கும் வராத ஹோட்டலுக்கு நீ வந்திருக்க. ஓகே, இதையே ஒரு வாய்ப்பா வச்சு தொழில கத்துக்கோ. ஹலோ அங்கிள். அங்கிள் கார்த்திக் இல்லையா? கார்த்திக் இங்க தான் இருக்கா. என் வாய்ஸ்ல குழம்பிட்டான் என் ஃப்ரெண்டு. பேசு தம்பி, பேசுங்கப்பா. ஹலோ, கார்த்திக் பேசுறேன். ஏய், எங்க தாண்டா போன? போனை எடுக்கல, வீட்லயும் ஆள் இல்ல. நல்ல வேலை இன்னைக்காவது எடுத்திய. உடனே காலேஜுக்கு வந்துரு. வரலன்னா டிசி கொடுத்துருவாங்கடா. ஐயோ, டிசியா? கார்த்திக் இப்பவே வந்துருவாப்பா. என்னப்பாச்சு? என்னப்பா, காலேஜ் போலனா உனக்கு டிசி கொடுத்துருவாங்களா? கிளம்பு. நான் எப்படி போறது? நீங்க தானே போகணும். நீங்க தானே கார்த்திக். ஓ ஆமால. அப்பா காலேஜுக்கு வந்தாச்சு. நீங்க கிளாஸ் ரூம் போங்க, நான் வரேன். பாய். தம்பி, கிளாஸ் எங்க காட்டு போப்பா. கிளாஸ் ரூம் காட்டுறோம். ஐயோ, ஓடுறதுலயே இரு. உங்க உடம்புக்குள்ள வந்ததுல இருந்து ஒரே பிரிஸ்கா இருக்குப்பா. ஆமா தம்பி, என் உடம்பு மோர் குடிச்சே வளர்ந்த உடம்பு. ஆனா உன் உடம்பு திஸ் இஸ் டூ மச். ஷாஸ்கர், அழகான மூக்க ஒடிச்சிட்டு ப்ரொஃபசர் கெட்டப்ல வரியா? என்னடி பண்ணற? ஹாய் ஆம்ப்ரூஸ். ஹாய். இப்போ எதுக்குடி அவனுக்கு? எஸ் டூ. தோல்ல கை போட்டுட்டு வா, ஒருத்த மூக்க உடைக்கணும். Before, I don't love any girls. You are the first. I proud myself. And I am so lucky. அடப்பாவி, கண்டுக்காம போறா. டேய் சிம்பான்சி, ஏன் ஆளுமலைய கையை போட்டுக்கிட்டு போற? உன்னை ஒரு நோட்டு கூட எடுத்துட்டு வரல தம்பி. நான் எப்பவுமே எடுத்துட்டு வந்தது இல்லையே. இதான் என் கிளாஸ் ரூம். இதுவா? மாதமா இருக்குப்பா. எங்க? பத்துமலை முருகன் கோயில் மாதிரி படி இருக்கே. வணக்கம்.
வணக்கம்மா. மச்சான் கார்த்திக். தம்பி நல்லா இருக்கியா? ஐயோ ஏலா அப்ப புண்டு எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ண போறானோ? முருகா ஏய் தப்பு முகத்தே நல்லா இருக்கு. டேய் கார்த்திக், என்னடா புது கெட்டப்? டேய் இந்தியால எதுவும் எலெக்ஷன் வேலை பார்க்க போயிருந்தியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு குடும்ப விஷயமா போயிருந்தேன். என்னடா பிசினஸ் மாதிரி பேசுற? ஏய் கார்த்திக், என்னடா ஃபோன் பண்ண அப்பா தான் எடுத்தாரு? என்ன பொண்ணுங்கன்னு பார்த்துட்டாரா இல்ல லவ் பண்றேன்னு செக் பண்றாரா? இருக்குமோ? ஹே பவித்ரா பாத்தியா இல்லையா? பவித்ராவா? யாருமா அது? யாரா? வா 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 பவி, உனக்கு ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்துறேன் வா. இதோ வந்து ஹே கார்த்திக், பவித்ரா யாருன்னு கேட்டல, இவ தான் பவித்ரா. வணக்கம்மா. அம்மா ஆசிட் ஊத்திடுவேன். மாடி. எந்திரச்சு போடா. அம்மா எதுக்கு இந்த பாப்பா இவ்வளவு கோவப்படுது? Pavitra, சாரி சார். why are you behaving like this? சார் இந்த கார்த்திக் I know. குரங்குக்கு வால் இருக்குன்னு நீ சொல்ல தேவையில்ல. கார்த்திக் சேட்டை பண்ணுவான்னு இந்த மலேசியாவுக்கே தெரியும். அவன் பண்ற சேட்டைக்கு எவிடன்ஸ் இல்லை. கார்த்திக் ரொம்ப சேட்டை பண்ணுவானோ? ஆனா நீ பண்ற சேட்டைக்கு I've got evidence. Okay? Now let's start the class from where we left over yesterday. Turn to page number 54, please. பாய் உட்கார் ரத்தத்தை வாஷ் பண்ணு. அதை நேத்தே குடிச்சிட்டேன். சாரி டான். விஸ்கியா பிராண்டியா? விஸ்கி டான். பிராண்டியை கைக்கு ஒத்துக்காது. எல்லா கொலையும் நானே இறங்கி பண்ண வேண்டியிருக்கு. மாலா வர சொல்லு. ஓகே டான். மாலாக்கா, டான் காலிங். வந்துட்டாரா? எஸ்கா. பையனுக்காக மாறி இருக்காருன்னு சொன்னாங்க. எவ்வளவா? பவி அந்த சிம்பான்சி மேல கையை போட்டு நம்ம லவ் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துற. ஐ லைக் இட். ஐ லவ் யூ. எஸ் டான். இந்த டானியே டாவடிக்க வச்ச டவு டானி. மாலா, லெஃப்டையும் ரைட்டையும் நீ பார்த்துக்க, சென்டரை நான் பார்த்துக்கிறேன். டேக் தம். ஓகே டான். ப்ளீஸ் வாங்க. எங்கே இவரை காணோம்? இங்க ஒருத்தர் இருந்தாரு. எங்க? எஸ் சுடாக்குள்வா. இந்த தாத்தா வேற அவர் ரூம்ல பாத்ரூம் கட்டிக்காம படுத்துறாரு. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? பாத்ரூம் போய் படுங்க தாத்தா. ஏய் தாத்தாவா? சீக்கிரம் போங்க. லாக் பண்ணிட்டு நான் தூங்கணும். நான் தாத்தாவா இல்ல 20 வயசு யூத்தானு உன்னை கிஸ் பண்றதுல தெரியும். முதல்ல கையில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏய், ஒரு காரியத்துல இறங்குனே முடிக்காம விட மாட்டேன். உன் கண்ணன் தான் இப்ப என் டார்கெட். ஐ won't leave you baby. ஆரம்பிச்சாளுங்க. ஐயோ ஏய் பவி, நான் கார்த்திக். அப்பா போதையில இதை முத்தம் கொடுக்க வந்துட்டேன். மொத்தம் பார்த்தா அப்பா மானம் போயிடுமே. ஐயோ, பவி இது முகத்தை காட்டக்கூடாது. நானு அம்மா கையேமா நடக்குதுமா? பயப்படாதம்மா. ஏய் யாருக்கு பயம்? நான் உங்க அப்பா விட தைரியசாலி தெரியும்ல. இங்கேயுமா? பேசாம இரு. அங்க இல்ல. அடிச்சுற துப்பாக்கி எடுத்து வந்துடுறேன். அதுக்கு ஏப்பா பராண்டறீங்க? தாத்தா இத பார், அங்க இங்க இல்ல அப்படின்னா அவ அங்கதான் இருப்பான். ஐயோ அம்மா, இங்க இல்லனா அங்க தான இருப்பான். ஏய் என்ன உங்க அப்பா மாதிரி ஓவரா பேசுற? ஏத்து பேசாத. சரி
அவன் வந்த உடனே நான் மண்டையில பட்டார்னு அடிப்பேன். நீ கத்திர சதக்கு குத்திடு. ஆனா சட்டம் தெரிச்சுக்கோ. கையிலயோ காலிலயோ குத்து, எந்த காரணத்து கூட வயித்துல குத்திராத. குலகேஸ்க்கு நான் போக முடியாது. ஓகேவா? சரி வா, நான் உள்ள போய் தாப்பால் போட்டுறேன். அதுக்குள்ளே நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சூப்பர்மா. ஓகேவா? சரியா? தாப்பால் இல்லம்மா, உடைஞ்சிருச்சு. யார் உடைச்சது? இவதான். நான் உடைக்கல, இவதான். பொய் சொல்லாத. ஏய், ரெண்டு பேரும் தாப்பா இல்லாம கக்கா போயிட்டு வந்திருக்கீங்க. தூ கர்மம். அதுக்கு நான் வேற வச்சிருக்கேன். இப்ப தாப்பா இல்லாம என்ன பண்றது? மிரட்டி பாப்போம். டேய், மரியாதையா வெளியே வந்துரு. நான் சாதாரணமான ஆள் இல்ல. இப்ப நீ வெளியே வரல, அம்மா உள்ள வந்துருவாங்க. ஏடி அந்த ஆளு கமிட் பண்ற நோ லெஃப்ட். அம்மா இந்த பக்கம் ஓடிட்டான். பாங்க. ஏடா ஓடிட்டானா? அவ்வளவு சாவர்த்து பாருக்கு. பிடிச்சா. வாய்க்கிலே பேசுற. ஐயோ, தாத்தாலாம் கூப்பிடாத, நானே சமாளிக்கிறேன். அம்மா முதல் தாத்தா வாங்கம்மா. ஆம்பளை சொல்லி திரிறாரு. ஐயோ அப்பா அப்பா கேப்பா போறீங்க. இங்க போங்க. பாதியில போய்ட்டான். போங்கப்பா. குதிச்சுடா. அப்பா அவன் குதிச்சு சாவக்கூடாதுப்பா. நீங்க சுட்டுதாப்பா சாவணும். சுடுங்கப்பா. ஐயோ நீ ஃப்ளவர் போட்டு ஓடுறப்பா. அவனை பார்த்து சுடுங்க. சுடுங்கப்பா. ஓடுறேன் பாருங்கப்பா. ஐயோ கூட்ட மட்டும் ஃப்ரீயா வெளியே விட்டுட்டீங்களேப்பா. என்ன செய்யுது? தேங்க் யூ தாத்தா. ஓடிட்டானேமா. அது மட்டும் நல்லா, அது மட்டும் நல்லா, அது மட்டும் சரிடா. ஸ்லோ மோஷன்ல தான் ஓடிட்டு இருந்தான். சிவாஜி கணேச குரல் தாட்ஸ்ல சொன்னானே. ஐயோ வாங்க. அப்பறம் சரியில்லை, புருஷன் சரியில்லை, புள்ளைகளும் சரியில்லை. ஆமா, தினமும் வருவான். நீ லெஃப்ட்ல போ, நீ ரைட்ல போ. பர்கரை குறை. போடா தடியா. நீ ரெடியா? ஸ்டூபிட். ஏன்டா பின்னாடி அடிச்சா? என்னம்மா சொல்ற? அப்படியெல்லாம் பேசாத, அசிங்கமா இருக்கு. நீயே ஒரு அசிங்கம். உனக்கு என்னடா அசிங்கம்? பாப்பா, ஏன் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க? நீ எனக்கு மகா மாதிரி. மக்களா? வீட்லயும் நிம்மதி ஏய் இல்ல, கார்த்திக், காலேஜ்லயும் நிம்மதி தம்பி, இல்ல. டார்ச்சர் ஏன்பா இந்த பண்றானுங்க. பொண்ணு இவ்ளோ கோவப்படுது? அப்புறம் லவ் பண்ற பொண்ணை பார்த்து மகா மாறினா கோவப்படாம என்ன பண்ணுமா? லவ் பண்ணா சண்டை போடலாம். அதுக்கு நீ இவ்வளோ ட்ராமா ஆகாதடா. போடா போய் பேசு. ஓ அப்படியா? அப்ப நம்ம மருமக இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஆஹா, பவி டாலிங்க பார்க்கலாம்னு தான் பார்க்கவே முடியலையே. தட்ஸ் ஓகே. பிங்கி பிங்கி பாங்கி சிம்பான்சி. டேய் வரடா. சீஸ் பர்கர். I'll kill you. போடா. வரடா. டேய் ஐயோ ஸ்டாப். டானுக்கா? ஐயோ. ஸ்டாப். டானுக்கா? ஐயோ. போலாம். ஸ்டாப் ஸ்டாப். டான் கா? ஆமாடா. ஜூஸ் டான். ஏன்டா? ஒரு பாதுகாப்புக்கு தான் டான். பாதுகாப்புக்கு பாதி கிளாஸ் ஏடா குடிப்பீங்க? நல்ல வேளை 2 பேரும் லீவ்ல போயிட்டாங்க. மிஸ்டர் அண்ணாமலை. மாலா, டான். என்ன ஏன் மிஸ் ஆகுது? ஆமா டான். இப்பெல்லாம் எனக்கு துப்பாக்கி சுடுறதே பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் தோசை சுடணும், பூரி சுடணும், வடை சுடணும். இதுதான் எனக்கு இப்பெல்லாம் தோணுது. தோசை சுடுறியா? பூரி சுட்டுட்டியா? போ, உன்னோட ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும். தேங்க்யூ டான். டேய், அவ என்ன சொல்றான்னு புரியுதா? அக்கா ஏதோ ரோட்ல டிஃபன் கடை வைக்கணும்னு சொல்றா போல இருக்கு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? இந்த டானுக்கு டிஃபன் பண்ணி போடணும்னு அவ மறைமுகமா சொல்றடா. டேய், அவ எவனையோ நினைச்சு சொல்றான். இவன் என்னடானா இவனை தான் நினைச்சு சொல்றான்னு சொல்றான். கேட்டா டான் டான்ன்றான். டான் பாய்ஸ். கூப்பிட்டான்டா. எஸ் டான். அக்கா. அம்மா இங்க வேணாம், அங்க போய் பார்க்கலாமா? ஏய் ஒண்ணுமே செலக்ட் பண்ணலையா? மேட்சிங் கிடைக்கலாமா? சரி கூட அங்க போய் எடுப்போம். வேணாம் வேணாம், அங்க போகாதீங்க. ஏ அவன் நிக்கறாம்மா. யாரு?
என் அழகான மூக்க உடைச்சானே அன்னைக்கு கூட என்ன கிளாஸ்ல மாட்டி விட்டானே அந்த ராஸ்கல். தம்பி சைஸு கிடைக்கவே மாட்டேங்குதே. அந்த அழகா உயரமா இருக்கிறானே அவனா? நீ ஏன்டி பயப்படுற? வா நான் கேள்வி கேட்போம் வா. அம்மா காலேஜ்ல கேள்வி கேட்டாலே சொல்ல மாட்டான், நீங்க கேட்டா சொல்ல போறான். அவன் பயங்கர ரவுடி பையன். இந்த பார், கேட்க வேண்டிய முறையில கேட்டா எந்த ரவுடியும் பதில் சொல்லுவான். நான் இருக்கேன், பயப்படாத வா, நான் அவனை விட மாட்டேன். நீ வேணா போ, நாங்க ட்ரையல் ரூம் போறோம் வா. ஐயோ முருகா, ரவுடின்னு சொன்னா இவன் அடி வாங்குறான். ஏன் தம்பி அடிக்கிறீங்க? தம்பியா என்னடா நடிக்கிற? Excuse me, please call the police. No, I like the fight. Payang. பிங்க் ட்ரெஸ் கூட. Please, please. No. Hey, Nadia. ஐயோ தம்பி. கொஞ்சம் பொறுத்துங்க தம்பி. ஐயோ இப்படி ரத்தம் வருது. தம்பி மருந்து பட்டி இருக்குமே, எடுங்க சீக்கிரம். ஒரு புத்த பிச்சுவ போய் ரவுடின்னு சொல்லிட்டாளே. அவ்வளவுதான். அடிச்சு கொஞ்சம் பொறுத்துங்க தம்பி. ஆமால கிரேட்ல. என்ன அடிச்சுட்டு அவனே மருந்து போடுறானா? ஏ லூசு, அடிச்சவனுக்கே மருந்து போடுறாரு சொல்லிட்டு போறாங்க, கேக்கறியா? தேங்க்ஸ் கார்த்திக். தம்பி நீங்க என்ன அடிக்க வந்தீங்க, அந்த அடியை நான் வாங்கியிருந்தா உங்களுக்கு இவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்காதுல்ல. என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ஏய் அவனை நம்பாதடா. இல்ல கார்த்திக், நான் தான் உங்களை அடிச்சு கூடாது கார்த்திக். இல்ல really sorry கார்த்திக். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. மன்னிக்கணும் கார்த்திக், நான் உங்களை அடிச்சு கூடாது கார்த்திக். இல்ல நீங்க தான் மன்னிக்கணும். பார்த்து கால் விடாம கார்த்திக். மெதுவா பார்த்து கூட்டு போங்கப்பா. வணக்கங்க. வணக்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு மன்னிக்கணும்? ஐயோ தடிக்கிறாளே நான் பெத்த பொண்ணு, உங்களை பத்தி ஏதோ சொல்லி நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நீங்க ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து கை நினைக்கணும். ஓ நீங்க பவித்ரா அம்மாவா? ஆமாங்க, ப்ளீஸ் ஒரு தடவை வாங்க. உங்களுக்காக இல்லைனாலும் பவித்ராக்காக கண்டிப்பா வரேன். அக்கடி ஏன் தம்பி புத்தரை பற்றி சொல்கிறீங்க, பைபிள் சொல்கிறீங்க, குரான் சொல்கிறீங்க, பகவத்கீதையை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா? யார் தம்பி நீங்கள்? நான் ஒரு சாதாரண மனுஷன். மண்ணாங்கட்டி. ஏய் கூரை மேல ஏறி நின்னு உன் பேரே சொல்லிட்டு இருக்காதடி. அவ ஒரு இங்கதான் தெரியாதவ. நீங்க வாங்க, சாப்பாடு ரெடி. ஏம்மா தம்பி சாதாரண தம்பி இல்லை, மிகப்பெரிய அறிவாளி. வாங்க. சாந்தமா இருந்தாலே அந்த நாலேஜ் வந்துடும். உங்க மருமருக்கு கொஞ்சம் சொல்லுங்க இதெல்லாம். ஏன் தம்பி எதிரிகளுக்கும் அன்பு தானா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாத்ரூம்க்கே தாப்பால் இல்ல. சக்கரை பொங்கல் தான் பாவக்கா கூட்டுன்னு சொல்லு. போய் கார்பெண்டர் சொல்லு போ. ஐயோ நிக்கிறீங்க, உட்காருங்க. எதை எடுக்கிறது? இந்த பாருங்க, ஒயிட் ரைஸ் இருக்கு, பிரமாதம், பிரியாணி இருக்கு, பாயாசம், கூட்டு, பொரியல். ஏன் ஒருத்தனுக்காக ஏன் இத்தனை வகை பண்ணீங்க? இத்தனை வகை சமைச்சு எனக்கு டயர்டா ஆகலைங்க. இன்னும் சொல்ல போனா என் வாழ்க்கையில யாருக்குமே நான் இப்படி சமைச்சு போட்டதே இல்ல. இல்லப்பா? ஆமாமா, நீ இத்தனை வெரைட்டி பண்ணுவேன்னு எனக்கு இன்னைக்கு தாமா தெரியும். ஆமா. பிரியாணி எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க கொஞ்சம் தயிர் பச்சடி போட்டுக்கங்க. போதும். நல்லா சாப்பிடுங்க. கொஞ்சமா. தம்பி என் மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கு தம்பி. அதை இறக்கி வைக்க உங்களை விட தகுதியான இருக்காம ஆரம்பிச்சிட்டார். தாராளமா சொல்லுங்க. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மனத்தாங்கல் வந்துச்சு தம்பி. அதனால 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. நான் சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணேன், முடியல. அதான் உங்களால. குடும்பத்தோட விஷயத்தெல்லாம் இந்த தாத்தா மக்கு உளறி கொட்டுதே. நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. சில பேருக்கு சில நேரங்கள்ல சரஸ்வதியே சாதாரணமா தெரிவாங்க. இது சரஸ்வதியோட குற்றம் இல்ல. அம்மா எனக்கு பாயசம் இரு, நீ டெய்லி தானே குடிக்கிற. அவர் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட், அவர் கொண்டு போய் கொடு. என்ன யோசிக்கிறீங்க? நான் சரஸ்வதின்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா?
என் பொண்ணு தானே சொன்னீங்க. இல்லைம்மா நீ சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இந்த குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சி என்கிட்ட எல்லா குறையும் சொல்லியிருக்கீங்க. இனிமே பானுமதிங்கிற இந்த சரஸ்வதிக்கு எந்த குறையும் வராது. சந்தோஷம். நான் வரேங்க. வரேன். சரி பாய் அங்கிள். அடிக்கடி வாங்க. நம்ம கிட்ட சாரி கேட்க கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு டிராமா பண்றான். இனிமே பானுமதிங்கிற இந்த சரஸ்வதிக்கு எந்த குறையும் வராது. எந்த குறையும் வராது. எந்த குறையும் வராது. Come on, come on, come on, come on. Yeah! Yes, come in. சார் மேடம் வந்திருக்காங்க. நீங்க வந்து காஃபி போட்டு கொடுக்குறீங்களா? யார் மேடம்? நான் ஏன் காஃபி போடணும்? சார் எப்பவுமே நீங்க தானே. நானே மீன் குழம்பு வைக்கணும், காஃபியும் போடணுமா? நீங்களா எதுக்கு இருக்கீங்க? வேணா அந்த மேடம் கிட்ட சொல்லி எனக்கு காஃபி போட்டுட்டு வர சொல்லுங்க. போங்க. You're correct. இனிமே நான் தான் உங்களுக்கு காஃபி போட்டு தரணும். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? எனக்காக நீங்க ஒரு 10 minutes ஒதுக்க முடியுமா? ப்ளீஸ். ஓகே. காஃபி சாப்பிடுங்க. தேங்க் யூ. டப்ராவோட காஃபி. இது வரைக்கும் நான் யாருக்கும் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்ததில்ல. அதான் பார்த்தனே. நான் அம்மா அப்பா இப்படி எந்த உறவுமே இல்லாத அனாதை. ஆனா இந்த எண்ணத்தோட யாரும் என்ன பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்கிறது இல்ல. பிச்சிடுவீங்களா பிச்சு? காரணம் 90% இரக்க பார்வை கொஞ்சம் கொஞ்சமா அரக்க பார்வையா மாறி என்னை ஆக்கிரமிக்க தான் பார்த்துருக்கு. ஆனா உங்க பார்வை, பேச்சு, ஏன் நீங்க கொடுக்குற காஃபில கூட அன்பு மட்டும்தான் தெரியுது. நான் எப்ப காஃபி கொடுத்தேன்? பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க. எவ்வளவோ பேரோட மனசும் வயிறும் நிறைய ஐயோ அப்பா மேட்ரு. ஆனா மேடம் கடை வந்துருச்சு. கடை. டிரைவர் ஸ்டாப் தி கார். தேங்க்யூங்க. உங்க பையனுக்காக நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திருக்கலாம். நானே உங்களுக்காக மாறி இருக்கேன். ஆஹா, கேங் மாலாவுக்கு எங்க அப்பா மேல ஒரே லவ் போல் இருக்கு. ஐயோ. ஆனா மனசை மாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் மனசு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆஹா, டீப் லவ் இருக்கு. ஃபைனலா. Yes, I love this idiot. I love this lovable idiot. ஹலோ, யாரு? யாரு? பவித்ரா பாப்பாவா? அம்மாட்ட கொஞ்சம் போன கொடுமா. எதுக்கு? அவங்க இல்ல. ஏய் யாரு? குடு. அவர்தானே? அவரா? ஹலோ. ஹலோ, பானுமதி மேடம் பேசுறேன். ஆமாங்க ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேலையா இருந்தீங்களோ? கிச்சன்ல இருந்தேன். இல்ல இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் மேல வந்து மொபைல்ல பேசுறேன். டிஸ்டர்பன்ஸா? நேத்துக்கு 2 மணி நேரம் ட்ரை பண்ணேங்க நைட்ல, கிடைக்கவே இல்லையே. ஆமா ஃபோன் இல்ல நான் இருங்க. ஹலோ 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 ரேஞ்சே இல்லைங்க. ஹலோ ஹலோ. வீட்டுக்குள்ள ஒரே டிராஃபிக் ஜாமுங்க. டிராஃபிக் ஜாமா? தாத்தா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. தாத்தா இங்க நடக்கிற கொடுமையை பாருங்க. ஆமாமா, சச்சின் கூட வயசுல மொத்த கட்டியிருக்காரு. கொடுமையா அது? கண்கள்லாம் காட்சிமா. உங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னால இப்படிதான் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதை இப்பதான் பாக்குறேன். இப்ப ஐ அம் ஹாப்பி பர்சன். எனக்கு பாரம் குறையுது. விட்டுடுமா. நான் பாக்குறேன். ஓயா கிழவா. இல்லையே, வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அதுக்கு சொல்லவே இல்லை. சேரும். ஆமாங்க. ஆமா, பேசினா தானேங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். கரெக்டா சொன்னீங்க. என் மனசே நம்ம குழந்து போச்சுங்க. ஐயோ. சரி சரிங்க. எனக்கு வயிறு எரியுது. சொல்லுங்க சார், KLML காலேஜ்க்கு நடுவுல நடந்த சண்டையை தீர்த்து வச்ச சூத்திரம் என்ன சார்? முதல்ல இது KLML காலேஜ் பிரச்சனைன்னு சொல்றதே தப்பு. அதுவும் இல்லாம சில ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கிற பிரச்சனையை காலேஜ் பிரச்சனை ஆக்கியிருக்காங்க. அது அதை விட பெரிய தப்பு. ஓகே சார், இப்ப சாரி மின்தா மாஃப்னால வந்து குடும்ப சண்டை, தொழில் சண்டைலாம் குறைஞ்சு போயிருக்கு. மலேசியா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால இதை நம்பி பொழப்பு நடத்துற டான் குரூப்ஸ்ல உங்க மேல கோவமா இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நம்ம விரும்புறீங்க? முதல்ல மிருகமா காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாட்டுக்கு வந்து மனுஷனா வாழ ஆரம்பிச்சோம். ஆனா அதுதான் நம்மளுக்கு பெருமை.
ஆனால் இன்னும் சில பேர் வந்துட்டு மிருகமாகவே நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் திருந்தி மனுஷனா வாழணும்னு வேண்டிக்கிறத தவிர வேற என்னங்க பண்ண முடியும்? இவ்ளோ சின்ன வயசுல உங்களால எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த செய்ய சொல்ல முடிஞ்சது சார்? மன்னிப்பு தான் அன்போட மூத்த மகன். நீங்க சொல்றதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து போகுமா? அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மகன் மகள், இந்த மாதிரி உறவுகளும் நட்பும் பாசம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல கண்டிப்பா அன்பு இருக்கும். கார்த்திக் சொல்றத நீங்க எல்லாம் அக்செப்ட் பண்றீங்களா? எஸ். கொடுங்க கொடுங்க. டான் டான். ஏய் யார்ரா நீ? சொல்றா. என்னடா முறைக்கிற? பிச்சைக்கார பையல. சொல்றியா இல்ல உன்னை ஷூட் பண்ணிட்டா? ஹே ஹே நோ, சுற்றாதீங்க. பாவம் பெரியவர். டேய் என்னடா தலையை தொங்க போடுற? எங்கடா எங்க டான்? எங்க போறான் இவன்? நான் கண்ணை காட்டி மிரட்டினேன்ல, பயத்துல ஒண்ணுக்கு போறான் போல. ஆமாவா? கருப்பு சிங்கம் வந்துருச்சு. டான் டான் உள்ள ஒரு பரதேசி போறானே, எங்க டான் அவன்? இந்த பரதேசி தானே? அதான் இந்த நாத்தான். டான் டெய்லி உங்களை யூனிஃபார்ம்ல பார்த்துட்டு திடீர்னு உங்களை அன்யூனிஃபார்ம்ல பார்த்ததுனால எங்களுக்கெல்லாம் அடையாளமே தெரியல டான். டானுக்கு இந்த கருப்பு கோட்டு தான் யூனிஃபார்ம்னு உங்களுக்கு எவன்டா சொல்லி கொடுத்தது? மாலா, உனக்கு கூடவா என்ன தெரியல? சாரி டான், அந்த டவுஸ் மன்னிச்சிட்டேன் விடு. இந்த மலேசியாவுக்கே மன்னர் மாதிரி இருந்தேன். என் சாம்ராஜ்யத்தையே ஒரு பொடிப்பை அழிச்சிட்டான். யாரு டான்? மாலா, எஸ் டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ ஒரு வேண்டுகோள் வச்ச. இப்பெல்லாம் எனக்கு துப்பாக்கி சுடவே பிடிக்க மாட்டேங்குது. தோசை சுடணும், பூரி சுடணும், வடை சுடணும், அதுதான் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். கடைசியா ஒரே ஒரு தடவை நீ துப்பாக்கி எடுத்து இந்த பொடிப்பயலை சுட்டுட்டா அதுக்கப்புறம் நீ துப்பாக்கி சுடவே வேண்டாம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம். அதுக்கு இந்த டான் கேரண்டி. இது உங்களுக்கும் தான்டா. ஓகே டான். ஏய் இங்க ஏண்டி தூங்குற? ஏய் நீ பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியா? நான் யூஸ் பண்ணல, ஒருவேளை அம்மா யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரியும். அம்மாவா? போய் பாரு. என்ன இடம்? ஓ, சிட்டான்ஸ பாக்கா. பார்க்கு, பொக்கே, வேலண்டைன்ஸ் டே, வண்டர்ஃபுல். ஓ, நிச்சயமா வந்துடுவேன். அதெல்லாம் பாருங்க. நல்லா பியூட்டி பார்லருக்கு போய் கிளாமரஸா வந்து அசத்த போறேன். நீங்களே அசந்து போயிடுவீங்க பாருங்க. என்ன நல்லாரு நல்லாரு. என்ன புதுசா ஆசீர்வாதம் வாங்குற? உன்கிட்ட யார் ஆசீர்வாதம் வாங்கினா? ஓ, அப்ப ஒட்டுக்கட்ட புத்திய பேதலிக்க விடாத, அலைஞ்சு திரியறா. நானா? டேய் வா, நீ சாப்பிடு சாப்பிடு. சரிப்பா. ருசியா இருக்கு. இந்த காசு சம்பாதிக்கிறனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? தெரியாதுப்பா. நீ நல்லா சாப்பிடு. பாயில் எக். ஆமா தம்பி, 10 முட்டை. டேய் அந்த காலத்துல நான்லாம் சோத்துக்கு குழம்பு இல்லாம இருந்திருக்கேன். இப்படித்தான் ஒரு நாள் குழம்பு இருக்குது சோறு இல்ல, கடைசியில குழம்பையே சோறா நினைச்சு குடிச்சேன். நீ சாப்பிடு சாப்பிடு. எங்க வேர்வை பட்டு பட்டு சோறெல்லாம் உப்பு கைக்கும். பாத்தியா, அப்பா பட்ட கஷ்டத்தை சொன்னோன்னே உன்னாலே தாங்க முடியாம கண்ணில் தண்ணி வருது. பச்சை மிளகா கடிச்சா எல்லார் கண்ணும் கலங்கும்பா. சாப்பிடு பா. அங்கிள்பா. அங்கிளா? யார் அங்கிள்ங்கறான்? ஹாய் அங்கிள். அங்கிளா? ஏய் அண்ணாமலை. அண்ணாமலையா? ஏய் அண்ணாமலை. ஓ என்னப்பா அப்படி மாறிட்ட? எல்லாம் என் மகனுக்காக தான். நான் என் மகனுக்கு அவ்வளவு செலவு பண்றேன். ஏய் உட்காருப்பா. உட்காரு நீ. இல்ல உட்காருப்பா. எவ்வளவு நாள் ஆச்சு பாத்து? ஓகே ஓகே. அண்ணாமலை. டேய் மயனே, நானெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அண்ணாமலை பட்ட கஷ்டத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அப்ப சொல்ல வேணாம்பா. டேய் நான் சொல்லுவேன், நீ கேட்கணும். அப்ப தாண்டா உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அண்ணாமலை, நம்ம பட்ட கஷ்டத்தை அப்பப்ப பிள்ளைகிட்ட சொல்லிடணும். அப்பதான் அவங்களுக்கு கஷ்டம் புரியும். நான் அப்பப்ப சொல்லிடுவேன். அப்பப்ப இல்ல அங்கிள், எப்ப பார்த்தாலும். அண்ணாமலை, இவ்வளவு கஷ்டப்பட்டப்பா நீ. நானெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லையே. ஒண்டி கட்டியா மலேசியாவுக்கு வந்தேன். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணேன், உன்னை பெத்தேன், செட்டில் ஆயிட்டேன். அங்கிளுக்கு ஊர்லயே கல்யாணம் ஆகி அந்த ஆண்டி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு செத்து போச்சு.
சொந்தக்காரங்கெல்லாம் கொழுந்தியாவை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தினப்ப உங்க மூத்த பொண்ணு நாச்சியா இன்னும் என்ன நல்லதான் இருக்கா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் பையனை நான் பாத்துக்கிறேன். குழந்தையை தூக்கிட்டு மலேசியா வந்துட்டார். மலேசியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விருப்பப்பட்ட கஷ்டம் இருக்கே. ச்சே, தெருவில் படுத்து அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு கடைசியா ஒரு ரோடு கடை போட்டார். அவர் பக்கத்துல தான் நானும் கடை போட்டிருந்தேன். அப்பதான் எங்க 2 பேருக்கும் பழக்கம். பச்சை பிள்ளையா இருந்த கார்த்திகை தொட்டியில் ஆட்டிக்கிட்டு வியாபாரத்தையும் கவனிச்சுக்கிட்டு படாத பாடு பட்டாரு. அங்க ஏற்கனவே கடை போட்டிருந்த சைனாக்காரன் அவனுக்கு வியாபாரம் படுத்தோன்னு அண்ணாமலை கடையில் இருந்த சட்டிலாம் தூக்கி போட்டு உடச்சு விட்டான். Kau dah hancurkan bisnes aku. Hey, டேய் tengok muka kau lagi. Hey, kau mari sini. நான் போய் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அண்ணாமலை அடிச்சுட்டான். அண்ணாமலை நிலைமையை பார்த்துட்டு எனக்கே மனசு பதறி போச்சு. நீ பண்ண தியாகத்துக்கு உன் கடைசி காலம் வரைக்கும் உனக்கெல்லாம் எந்த குறையுமே வரக்கூடாதுப்பா. அம்மா, இன்னும் அப்பா உங்க மேல உயிரை வச்சிருக்காங்க, அதை விட என் மேல. ஆனா நீயும் நானும் அவருக்கு எந்த விதமான சந்தோஷமும் கொடுக்க முடியலையம்மா. இனிமேலாவது அப்பா சந்தோஷமா இருக்கு ஒரு வழி சொல்லம்மா. நான் அம்மா அப்பா இப்படி எந்த உறவுமே இல்லாத அனாதை. எஸ், சூப்பர்மா. அப்பாவுக்கு சரியான கிஃப்ட் மாலா சித்தி தான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாய். ஏய் ஹாய். நீ என்ன எங்க இருக்க? என்னடி கேக்குற? இல்லல, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல. கார்த்திக் வேற பெரிய பொக்கையா வாங்கிட்டு போனா. அப்ப அது உனக்கு இல்லையா? பாக்கு பொக்கே வேலண்டைன்ஸ் டே வண்டர்ஃபுல். சாரி, பை. அம்மா, பேசாம வாங்க. நீங்க அதிர்ச்சி ஆகுற மாதிரி உன்னை காமிக்க போறேன். வேணாம் 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 வேணாம். Kau sayang. சரி மக்காசே. என்ன வாங்கிட்டு வந்த? Rose. செலவே பண்ண மாட்டேங்கறடா. ஓடி. ஹலோ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தாத்தா எங்கடி? தெரியல. எங்க இருக்கம்மா? யோ, வா. இதோ வரட்டமா? யாரையோ காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. யாரையுமே காட்ட மாட்டேங்கற. என்னையே பார்க்க விட மாட்டேங்கற. யாரை தாண்டி தேடுற? நம்ம அம்மாவை தாண்டி. அம்மா அங்கதானே இருக்காங்க. ஐயோ, போத்ர போறாங்க. இது பக்கம் எவ்வளவு அழகா இருக்கா. அம்மா பார்த்து எதுக்கு மொழி சொல்ற? இப்போ ஒரு அநியாயம் நடக்க போது அதை தடுக்கணும். என்னம்மா அநியாயம்? நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தன் வருவான், அவனை அப்படியே புடிச்சிடணும். தாத்தா பிடிப்பாரு. ஓகே. வந்துட்டா நம்ம பாயாசம் அங்கிள். அப்பா மாமா I love you, Banu. Thank you. Sorry. தினம் எத்தனை தடவை போன்ல சாரி சொல்லிட்டீங்க. நான் தான் சாரி சொல்லணும். நான் அழுதுடுவேன். அப்பா, சித்ரா, I love you. ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சாரிப்பா. எங்க 2 பேரையும் போன்ல சாரி சொல்ல வச்சு மனசை விட்டு பேச வச்சது கார்த்திக் தான். கார்த்திக், என் குடும்பத்தை ஒண்ணா சேர்த்து வச்சுட்டேன். தேங்க்ஸ். குடும்பம்னா ஒண்ணா தானே இருக்கணும். Thank you கார்த்திக். ஏய், ஏம்மா அப்பா அம்மாலாம் இருக்காங்க. எங்கம்மா போற? அவங்கள தாத்தா பாரு. அதான் அவங்க ஒண்ணு செஞ்சுட்டாங்கல்ல. இனிமே நாம தான் ஒண்ணு சேரணும். I love கார்த்திக். ப்ரோ, தூக்கிடலாமா? அவசரப்படாத. பார்க். Thank you. Welcome. என்ன மரமா இப்படி பாக்குது? ஐயோ. மொத்தம் அவனுக்கு, உனக்கு இல்ல. ஏய், என்னம்மா என்ன பண்ற? அன்னைக்கு கார்ல கேட்டல்ல. என்ன கேட்ட? கார்த்திக் ரொம்ப பண்ணாதடா. என்ன கேட்டிருப்பா? ஓகே, சாரி. அன்னைக்கு உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டேன். அதானே கோவம். ஓகே,
நான் உங்க அப்பாவை பத்தி பேசினது தப்பு தப்பு தப்பு. என்னை பற்றி தப்பாக பேசுனதுனால தான் கார்த்திக் இந்த பொண்ணோட சண்டை போட்டிருப்பான் போல. பாவம். அப்பா ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாரு, பரவாயில்ல. ஏய் கார்த்திக், நான் தான் பேசினதுக்கு சாரி கேட்டேன்ல, அப்புறம் என்ன ஓடுற? பின்னாடியே வருது. விட போறது இல்ல. ஏய் கார்த்திக் நில்லு. விடுமா. கிஸ் மீ உங்க அப்பா கிட்ட போமா, அவங்க தேட போறாங்க. கார்த்திக் கார்த்திக் கார்த்திக். அப்பா. ஐயோ, வாண்ட தப்பிச்சு புலிகிட்ட மாட்டிக்கிட்டோமே. தம்பி மேடம். பயப்படாத தம்பி. நான் ஏன் உன்னை காப்பாத்தினேன் தெரியுமா? எதுக்காக மேடம்? பல நாட்கள், பல இரவுகள் நான் தூங்காம இருந்திருக்கேன். ஏன் மேடம்? உங்க அப்பாவால. ஐயோ, நான் அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க மேடம். சே, நான் தூங்காம இருந்ததுக்கு காரணம் எங்க உங்க அப்பா எனக்கு கிடைக்காம போயிடுவாரோங்கிற பயத்துல. ஆனா இன்னைக்கு காலையில நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட போகும்போது லைஃப்ல எல்லாரும் லவ் தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நான் கல்யாணத்தையே ப்ரப்போஸ் பண்றேன். அண்ணாமலை will marry you. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டானா? ப்ளீஸ் அப்பாவை அவன் இவன்லாம் பேசக்கூடாது தம்பி. நான் என் வாழ்க்கையை பத்தியும் அன்புக்காக நான் ஏங்கின ஏக்கத்தை பத்தியும் சொல்றேன். அதுக்கப்புறமா நீ ஏன் உன் முடிவை சொல்லு. உன் பார்த்து யாரையும் காணுமே. Hey, Pavi darling, hello. Oh, uncle. Yes, uncle. கார்த்திக்காக என்ன நான் மாத்திக்கிட்டேன். அங்கிள், கார்த்திக் யாரோ கடத்திட்டாங்க. யாரு? கார்ல யாரோ கேங் மாலானே. ஓ மாலாவா? நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஓ வேண்டியவங்க தானே? நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவங்க தான். ஓ ப்ராப்ளம் எதுவும் இல்ல. என்ன அருமையான பையன். 10 வருஷமா பிரிஞ்சிருந்த என் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சிட்டான். சரிங்க அங்கிள், நான் வரேன். வாங்க. அங்கிள், ஐ லவ் கார்த்திக் அங்கிள். சாரி அங்கிள், அவனும் என்ன லவ் பண்றான். I am sure, definitely. அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரும்போது நான் ஸ்டூபிட் மாதிரி உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன். சே, no problem. பாவம், அன்புக்காக எங்குது போல. இல்லனா நம்மளே ஏன் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கணும்? அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது அங்கிள். ஏய், நீ இல்லாம அவனும் இருக்க மாட்டான். அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே. பை அங்கிள். பை. தன்னோட பிள்ளைகளுக்காக அப்பா இவ்வளவு செய்யணுமா? எல்லா அப்பாவும் இப்படிதானா? இல்ல நீங்க மட்டும்தானா? ஒரு அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு மகன் எவ்வளோ இழக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு கார்த்திக் இதெல்லாம் பண்றானே, ஆச்சரியமா இருக்கு. I love you, அப்பா. நான் தான் கார்த்திகை புரிஞ்சுக்கல போல. நல்லா யோசிச்சு சொல்லு தம்பி. சரிங்க. வாங்கப்பா. என்ன தம்பி ஒரே இருட்டா இருக்கு? உள்ள வாங்கப்பா. லைட்ஸ். என்ன தம்பி இதெல்லாம்? இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்ல? அப்படியா? ஆமா லேடி. எனக்கே தெரியல தம்பி. அது நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ. விசேஷ நாட்கள்ல எல்லாரும் உங்க குடும்பத்தோட ஒண்ணா இருக்கும்போது நான் மட்டும் ஒத்தையில இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்பா, உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. கரெக்ட். உங்ககிட்ட இன்னைக்கு மனசு விட்டு பேச போறேன். சரி, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, நீங்க பேசுவோமா? அப்பா, உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்த்டே கிஃப்ட் நானே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க லைஃப் பூரா உங்களை சந்தோஷமா பாத்துக்கிற மாதிரி. யாரு? அந்த டான் அம்மா தானே சொல்ற? அப்பா, எப்படிப்பா? எல்லாம் அந்த அம்மாவே சொல்லிடுச்சு. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. ஏன்பா? இன்னும் உங்க அம்மா என் கூடயே தான் இருக்கா. அதே அம்மா தான் எனக்கும் சொன்னாங்க. என்ன சொல்ற? அம்மா சொன்னாங்களா? ஆமா, நீங்க தான் நிலாவை காட்டி அம்மான்னு வளர்த்து விட்டீங்க. உனக்கு அம்மா ஏக்கம் வரக்கூடாதுன்னு நான் அப்படி செஞ்சேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது.
எனக்கு ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறப்போ நான் அந்த நிலா அம்மாவை தான் கேட்பேன். எங்க அப்பாவுக்கு ஒரு வழியை காட்டுன்னு கேட்கிறப்போ அந்த நிலாமா தான் மாலா சித்திய காட்டினாங்க. சித்தியா? பவித்ரா கூட அவங்க தான் காட்டினாங்க. அந்த பவித்ரா உன் மேல உயிரே வச்சிருக்கு. ஐ நோ. என்னை பத்தி தப்பா பேசிடுச்சு, நான் அந்த பொண்ணோட சண்டை போட்டியா? பாவம் வந்து மன்னிப்பு கேட்டுச்சு தெரியுமா? ஓ, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா? இப்பதான் வந்துட்டு போறா. என்ன தம்பி சொல்லுச்சு? நாளைக்கு மார்னிங் 6 o'clock நான் மொட்டை மாடியில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அங்க வந்து கார்த்திக் எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லணும். இல்லனா நான் செத்துருவேன் அங்கிள். ஐயோ, அப்ப உடனே போய் சொல்லிடு தம்பி. அப்பா சும்மா பேச்செல்லாம் மாத்தாதீங்க. முதல்ல மாலா சித்தி மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நீ புரியாம பேசுற. நீ எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு நம்ம 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை உண்டாக்க போற. அப்படி எதுவும் நடக்காதுப்பா. உங்களுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லைன்னு தான் நான் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க வந்து ஏத்துக்கிட்டீங்க. நானும் அது என் பலமா யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா உங்ககிட்ட இப்படி நடந்துக்க அவங்க நிச்சயமா விட்டுருக்க மாட்டாங்கப்பா. என்ன தம்பி பெரிய மனுஷ மாதிரி பேசுற? உங்களுக்குள்ளதான் நான் இருக்கேன். சரி சரி, முதல்ல அந்த பவித்ரா பொண்ணை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். வா போலாம். பா, நாளை காலையில 6 மணிக்கு தான் போகணும்பா. அதுவும் நீங்க தான் ஐ லவ் யூ சொல்லணும். எப்படி தம்பி? நான் எப்படி தம்பி என் மருமக கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல முடியும்? அப்பா, லவ்னா அன்பு தானே. நீங்க சொல்லுங்கப்பா, தைரியமா நான் இருக்கேன். ஏய், ஸ்டாப் ஸ்டாப். ஐ லவ் யூ. இவன் என்னடா இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுதா? தூக்கிடலாமா? அவசரப்படாத. ரெசிடென்ஸ் ஏரியா. ஐ லவ் யூ. கார்த்திக். ஓ தம்பி தம்பி. மீ டு கார்த்திக். ஐயோ தம்பி தம்பி. ஐயோ தம்பி எழுந்திரு தம்பி. ஐயோ எழுந்திருப்பா. என்னப்பா ராத்திரி பூரா வந்து என்ன வெயிட் பண்ண வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ நான் ஏதோ தப்பா ஐ லவ் யூ சொல்லிட்டேன் போல. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு உள்ள போச்சு. அது ஏதாவது சூசைடு கிசைடு பண்ணிக்க போகுதுப்பா. சூசைடா? அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டா. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. தம்பி வருது தம்பி. போங்கப்பா. ஐயோ அந்த பொண்ணு வருது. நான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். என்ன கவர் பண்ணுங்க, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். தூக்கிடவா? பக்கத்தில் இருக்கிறவன் சைஸா பார்த்தியா? அடக்கி வாசி. ஹாய் கார்த்திக். கம் ஆன். எம்மா எம்மா விடுமா? எங்கம்மா? ஐயோ பாட்னர். ஐயோ அப்பா அப்பா அப்பா. ஹலோ, நான் தான். அப்பா எங்க போறீங்க? எங்க போறோம்? போர்ட் டிக்சன். போர்ட் டிக்சனா? போர்ட் டிக்சனா? எதுக்கு? எதுக்கு? டேட்டிங். ஏதோ டேட்டிங்கா? என்னது டேட்டிங்கா? யாரு? மாலா சித்தி. மாலா சித்தி இங்க எப்படி? ஐயோ, அப்பா மேல ஒரே லவ் மூட்ல இருக்காங்க போல இருக்கு. எங்க எங்க போயிட்டாங்க? ஐ அம் ஹியர். ஹலோ, நீங்க எப்படி இங்க? பையனுக்கு பாதுகாப்பா வந்தேன். பையனுக்கா? நம்ம பையனுக்கு. ஓ ஆமா, அப்பா பையன். அவருக்கு என்னாச்சு? கார்த்திகால எங்க டான் பிசினஸ் கெட்டுடுச்சு. ஓ, சோ கார்த்திகை கொல்ல ஆள் அனுப்பிட்டாரு. அதான். ஐயோ, பத்திரமா இருக்காரா? நோ ப்ராப்ளம், பத்திரமா இருக்காங்க. எங்க இருக்காங்க? பக்கத்து ரூம்ல ஜாலியா இருக்காங்க. ஜாலியா இருக்காங்களா? ஐயோமா, எனக்கு பசிக்குது. எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு. எனக்கும் தான். ஐயோ, எனக்கு தொண்டை வறண்டு போச்சுங்க. எனக்கு தண்ணி வேணுங்க. ஷூர், அதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாமா? இங்க வந்து உட்காரு, நான் ஆர்டர் பண்றேன். நீ தள்ளி உட்காரு, நான் ஆர்டர் பண்றேன். ஐயோ முருகா. ஏமா ஏமா கையில கை. எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணுங்க. அத்தாடி அத்தா. முருகா 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 முருகா. ஹலோ, ரூம் சர்வீஸ். முருகா முருகா முருகா. I want chicken noodles. Do you have? என்ன ஜூஸ் இருக்கு? டேய், கார்த்திக் இங்க இருக்கான், மாலா அங்க இருக்கு. உஷாராயிரு. தூக்கிடலாமா? அவசரப்படாத. ஸ்டார் ஹோட்டல். குடுமா, நானே நான் சாப்பிட்டுக்கிறேன். தான் ஊட்டி விடுவேன். சரி, படுத்த படுக்கையில கிடக்குற அப்பாவுக்கு பெத்த பொண்ணு ஊட்டி விடுறதா நினைச்சுக்குவோம்.
வேற வழியும் இல்ல, சாப்பிட்ருவோம். ஐயோ, இந்த கருமம் பிடிச்ச நூடுல்ஸ் வேற திங்கணுமா? அப்புறம் ஐயோ அதுக்குள்ள வந்துச்சு. எதுக்குங்க 2 ஸ்ட்ரா? ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு எனக்கு. ஓ, அப்பதான் ரொமான்டிக்கா இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரா இல்லாமே குடிக்கலாமே. You're right. இப்பதான் நீங்க டியூன் ஆயிருக்கீங்க. ஐயோ சித்தி. நான் தான் தொடச்சு விடுவேன். ஐயோ, உதடு வரைக்கும் நெருங்கிடுச்சே. மருமக கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடுவோமா? சொன்னீங்கன்னா 2 பேரும் உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துருவாங்க. ஐயோ முருகா, நம்ம 2 பேரையும் பார்த்துட்டு அந்த ரூம் பாய் ஹனிமூன் கப்பலான்னு கேட்டான். நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். அதனால வெற்றிவேல் முருகனுக்கு. அப்பா அரோகரா. ஏய் கார்த்திக், தம்பி இங்க இருக்கானா? வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. தம்பி நான் தப்பிச்சேன். ஹலோ மிஸ்டர் அண்ணாமலை. டேய் டேய், வாளா வருது வாடா. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. அரோகரா. ஓடியாப்பா. உங்களுக்கு எத்தனை ஜூஸ் வேணாலும் வாங்கி தரேன். ஹலோ அரோகரா. மாலா வெயிட்டான இடத்துல செட்டில் ஆயிட்டான். டான்னு டர்ரு தான். கார்த்திக், வெற்றிவேல் முருகனுக்கு. அப்பாவும் புள்ளியும் ஹோட்டலுக்குள்ளேயே காவடி எடுக்கிறாங்க. நண்பன் நான் அண்ணாமலை எப்படி இருக்கிற? நான் உடனே சாமியை பார்த்தாகணும். ஐயா நான் தான் சொன்னேனப்பா, நம்ம அவசரத்துக்கெல்லாம் சாமியார் வரமாட்டாரு. அவருக்கா எப்போ தோணுதோ அப்போ வருவாரு. இப்ப என்னப்பா உனக்கு யூத் பாடியில தானே இருக்கிற, என்ஜாய். என்னப்பா பூனேந்திர அங்கிள் என்னதான் சொல்றாரு? சாமியாரை பார்க்க முடியாதான் தம்பி, அவர் எப்ப வருவாருன்னு தெரியாதான். ஆஹா. தம்பி நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டான், நானும் தம்பியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் எதனால சாமி வரல? வார்த்தைகள் வந்து துப்பாக்கியிலேருந்து புறப்பட்ட தோட்டா மாதிரி சில நேரம் உயிர் சேதமே ஏற்பட்டுரும். நாமளே கண்டுபிடிச்ச வார்த்தை போய் சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டியதானே. சாரியா? நான்லாம் யாருக்கிட்டே சாரி கேட்டதில்ல. யாருக்கிட்டயோ யாரு சொல்ல சொன்னா? அப்பாட்ட தானே. பா என்னப்பா? சாரிப்பா. நீங்க சாமி தானே சாமி? அதுவும் தான். கார்த்திக், ஆல் ஓகே? ஆல் ஓகே. மறுபடியும் ஒரு சேஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு சாமி. நாங்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மட்டும் நாங்க பழைய உடம்புக்குள்ள போலன்னா இந்த பூமியே தாங்காது சாமி. நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு போய் ஒருத்தர் பாத்ரூம்ல ஒருத்தர் மாத்தி குளிக்கிறீங்க. ஓ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சீக்கிரம். என்ன தம்பி சாவி வெளியே இருக்கு, மறந்துட்டியா? வாங்க சீக்கிரம் குளிக்கலாம் வாங்க. பவி. ஏய் கேட்காமலே சாப்பிடுறாங்கப்பா. நீங்க ரெட்டாளு, இவன் ஒத்தாளு. உங்க 2 பேருக்கு இவன் ஒருத்த சமம். போட போக மாட்டேன். ஏன்? ஏற்கனவே 3 மாசம் சம்பளம் பாக்கி. இந்த ஒரு தடவை போடா. நேற்று இப்படி தான் சொன்னீங்க. பொண்ணை தூக்குனேன், கண்ணில் காசே காட்டல. இனிமேல் இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. நீங்க 4 பேரும் போங்கடா. பிட்டை அங்க காட்டுங்கடா. ஓகேடா. ஓஸ் ஓஸ். ஏய் தம்பி தம்பி மணி 6 ஆக போகுது, போய் குளிச்சுட்டு வந்துரும். சரி வாங்க. நம்ம அவனை ஃபாலோ பண்ணுவோம். செட்டியார சமயக்காரன் நினைச்ச சண்டைக்காரனா இருக்கானே. செட்டியார் வித்தக்காரன் தான் போட்டிருக்கு. இல்லாமலையா மாலா? என்ன மாலா? பாக்கி சம்பளம் கொடுத்தா சொல்றேன். வராதெல்லாம் ட்ரை பண்றான். ஏய் பீமா, மலேசியாவைய கட்டி ஆண்ட டான் நான், எங்கிட்டே வா. நான்லாம் சாதாரணமா துப்பாக்கி எடுக்க மாட்டேன். எடுத்தா வேண்டாம், சுடாம விட மாட்டேன். டான், காலையில கண்ணை துடைக்கும் போது லோடு பண்ண மறந்துட்டேன். இதையும் நம்பிட்டான். குடிச்சிட்டு வந்து பாத்துக்கிறேன்டா.
குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அடி அடிக்கிறான். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தா குமரி குமரி அடிப்பானே. டான், அது ஆட்டோமேட்டிக் லாக். சாவி வெளியே இருக்கு. இப்படியே முடிஞ்சு வேலைக்கு போனா வேலை அமிட்டாலும் கூலி அமிடாதான். டான், பின்னாடியும் பூட்டி இருக்கு. இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க. ஐடியா, பீமனை பூட்ட வேண்டியதான். எனக்கு அப்பதான் குளிக்கிறது என்ன முக்கியம்? அதான் வந்துட்டேன்ல. அவுத்து விடாத, அதான் நான் வந்துட்டேன்ல. டேய், என் பொழப்ப கெடுத்தவனே, உன்னை விட மாட்டேன்டா. இதை விட சின்ன பைய அடிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டான். இவனை அடிச்சு நம்ம டான் பதவியை காப்பாத்திக்க வேண்டியதான். பொல்லாத நேரம் வந்தா உடன் டேபிளும் உருட்டுக்கட்டை ஆகும்னா. கட்டா நம்பர் 5, ஃப்ளையிங் ஈகிள் ஸ்டைல். டான், ஒரு அடி விடாம எல்லா அடியும் நீங்களே வாங்கிட்டீங்களே. நீங்க தெய்வம் டான். என்ன டான், ஆக்ஷனே காணோம். எல்லா ரியாக்ஷனும் தீர்ந்து போச்சுடா. விட மாட்டேன் டான், அவனை உயிரோட விட மாட்டேன் டான். ஏய், இன்னும் இங்கதான் இருக்கியா? கிளம்பிட்டேன். ஒரு நிமிஷம் இரு, வரேன். தம்பி வேண்டாம், அவரை அடிக்காதீங்க. பார், எனக்காக முழுசா மாறி இருக்கிற மாலாவை பார். இவர் என்னோட. வேண்டாம், இப்ப சொல்லாத. நான் போய் பீமனை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா சொல்லு. ஏன்னா இவன் அடியாவது தாங்கிக்கலாம், அவன் அடியை தாங்கவே முடியாது. நான் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள இருக்கிற உறவு சொல்லு. சொல்லு மாலா, கூச்சப்படாம சொல்லு. உனக்கு நான் யாருங்கிறத இவனுங்க 2 பேருக்கும் சொல்லு. சொல்லு. அவரு என்னோட தாத்தா மாதிரி. ஐயோ பெரியவரே. ஐயோ அக்கா, ஐயோ மேடம், மேடம். என் பையன் உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம பையன் சொல்லுங்க. ப்ளீஸ் பா. நம்ம பையன். தேங்க்ஸ் பா. நூடுல்ஸா? தேங்க் யூ. நன்றி. ஹாய் மீசனா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன். சித்தி எங்க? சித்தி கல்லால இருக்காங்க. வணக்கம். ஓ வாவ், சூப்பர். அப்பா எங்க? அப்பா இங்க இருக்காங்க. ஹாய் அப்பா.
ஹாய் தம்பி. என்ன சித்திட்ட கேஷ் கவுண்டர்லாம் ஒப்படைச்சிட்டீங்க போல. உன்னை உட்கார சொன்னா நீ எங்க உட்கார்ற? அதான் பொறுப்பான ஆளு கல்லால உட்கார வச்சிருக்கேன். சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 4 புதுசா சமைக்க சேர்ந்திருக்காங்க. சூப்பரா சமைக்கிறாங்க. டான் மாஸ்டர். காதலுக்காக எவ்வளவு தியாகங்கள்.